ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். ஸோ இது வீட்டில் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம போடும்போது ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி, அது நான்வெஜ்ஜுங்கிறதுனால எப்போயுமே கொஞ்சம் ஆயில் கூட வச்சு ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஜீரா சோம்பு ரெண்டுமே போடணும் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா இது நம்ம மசாலா அதிகமாக ஆட் பண்ணுறதில்ல, ஸோ அதனால் அதுக்கு பண்ணுறது. ஸோ 4 பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். இது நான் ஒரு 1/2 kg மட்டனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் எதுக்கு போடுறோன்னா அது இந்த நான்வெஜ்ஜில் சுக்கா பண்ணும்போது ரொம்ப அருமையாக வரும். ஸோ அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த வரமிளகா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிடு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை 2 வெங்காயம் எடுத்து வெட்டி நான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ மட்டனு. ஸோ அது நான் 2 வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அதுதான் இதோட ஸ்டைலு. நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும், வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். இது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சுக்கா பண்ணி அதில் உள்ள அந்த கிரேவியை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க, நல்லாயிருக்கும். நம்ம அதுக்காக தான் அவளை ஆட் பண்ணுறது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆக வேண்டியிருக்கு. ஆல்ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஆகணும். நமக்கு எந்த பொசிஷன் வரையும் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்தளவு ஃப்ரை ஆனால் தான் நமக்கு அந்த மசாலா இல்லை அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி முடித்ததுக்கப்புறம். நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கனாலே இந்தளவு இது ஃப்ரை ஆயிரும். ஆயில் கம்மியாக இருந்தால் தான் ஃப்ரை ஆகாது. ஸோ ஆயில் கொஞ்சம் கூட வச்சு பண்ணிங்கன்னா ஃப்ரை ஆயிரும். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம 1 by 1 மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சால்ட்டு தேவைக்கேற்ற. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நான்வெஜ்ஜுங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஆட் பண்ணணும். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள். இதை நல்லா கிண்டணும். மிளகா இந்த மசாலா கருகிடக்கூடாது. ஸோ அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு கரெக்டாக கிண்டினீங்கன்னா தான் அந்த பச்சை வாசம் போகும். ஸோ ஓரளவுக்கு இது கிண்டும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்லா ஸ்டக் பண்ணணும். அது ஆயில் இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த மட்டனோட வேக வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதை நான் ஆல்ரெடி குக்கரில் நான் குக் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு இதை இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா அது குக்கிங் பொசிஷன் வரும். அது என்னென்னா மட்டன் ஆல்ரெடி பாயிலாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்னும் பெருசாக சேஞ்சஸ் தெரியாது. டேரெக்டாக அதில் போட்டு குக் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. இது 3 போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் பெப்பர்,
Black பெப்பர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு போட்டுங்க. ஸோ இதெல்லாம் போடும்போதே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி அந்த மசாலாவில் ஆயிலெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் அந்த மட்டனை வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் மட்டனை ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி குக் ஆகிட்ருக்கும். லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் பெப்பரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ரைஸுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம். இது வந்து ட்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவினா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சோம்னா அந்த கொஞ்சம் லைட் கிரேவி வரும். ஸோ இது வந்து சுக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி சாப்பிட்ற மாதிரி வரும். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் இதுகளெல்லாம் போடுவாங்க, வறுவல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோ தான் அது. பாருங்கள் இது என்ன பொசிஷன், என்ன கலர் வந்துருக்கு பாருங்கள். அந்த பெப்பர் வந்து எதுக்கு கடைசியாக போடணுன்னா ஸோ அந்த ஃபினிஷிங் பொசிஷன் வந்துட்டு இந்த டைட் வரணுன்றக்காக தான் பண்ணுறது. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் தினத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு கறி நாள் சொல்லுவோம். ஸோ அந்த நாளில் நம்மளோட சேனலில் உள்ள இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த முழுசாக இந்த வீடியோ பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.